திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம். நுழைவு வாயிலே அவ்வளோ அருமையாக இருந்து ரம்மியமான காட்சி. லைட்டெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக நேர்த்தியாக எல்லாமே பண்ணியிருக்கு. கோபுரம் பாருங்கள், ராஜ கோபுரம் சும்மா கம்பீரமாக வேலோட சூப்பராக இருக்குங்க. விடிக்கால ஒரு 5:30 மணி பக்கத்தால் போயிட்டோம். கோயில் பக்கத்துலேயே குளிச்சு பண்ணுறதுக்கு எல்லாமே சூப்பராக பண்ணி வச்சுருக்குறாங்க. தேவஸ்தானத்தோடதே அருமையாக இருக்குது. குளிக்கிறதுக்காங்க நல்ல இடம், கழிப்பிடம் வசதி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. எல்லாருமே கோபுரம் பக்கத்தால் வந்துட்டோம். காலை வேளையில் அந்த ராஜகோபுரத்துக்கிட்ட நின்று தரிசனம் பண்ணுற சுகமே தனி சுகங்க. அவ்வளோ ஒரு பனி போர்ந்த அந்த கோபுரம் விலகுச்சு. உள்ளே போனால் ஒரு 2.5 மணி நேரம் பக்கம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. திருப்பதி தேவஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி அங்கங்கே பாட்டாக வந்து ரெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல, புதுசாக இருக்குது. டிவி இருக்குது, ஒவ்வொரு ரூம்லேயும் டிவி வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி லைனுக்கு கம்பி எல்லாம் கட்டி பாருங்கள், மேலே நடந்து அப்படியே போயிட்டுருக்கும் பாருங்கள். குழந்தைகளுக்கு பால்லாம் கொடுக்குறாங்க, சூடான பால் கொடுக்குறாங்க. அப்படியே மேலே போய் ஒரு 1/2 கிலோமீட்டர் அப்படி நடந்து போகிற மாதிரி. ஆனால் போயிட்டே தான் நிற்கல, பெருசாக நிற்கல. ஃபஸ்ட்டு ஒரு ரூமில் மட்டும் நிற்க வச்சாங்க. அதுக்கப்புறம் மடமடன்னு இப்படியே போயிட்டே இருந்தது. பாருங்கள் இப்படி அழகாக கட்டியிருக்கிறாங்க. இந்த கோயிலுக்குள்ளே நுழைவு வாயில் உள்ளே போகிறோமோ 10 நிமிஷம் பார்த்துடலாம். அழகான திருமுருகனை கண்டே ரசித்தேன். நன்றி.